1974 மே 18ஆம் நாள் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிற பொக்ரான் அப்படிங்கிற பகுதி அதிரத் தொடங்கியது. எல்லா நாடுகளும் இந்தியாவில் ஏதோ நிலநடுக்கம் வந்துச்சாக்குது அப்படின்னு இந்தியாவை உற்று நோக்கும்போது அன்றைய இந்திரா காந்தி அறிவிச்சது என்னன்னா, புத்தர் சிரித்தார், அதனால நிலமானது அதிர்ந்தது அப்படின்னு அறிவிச்சாங்க. புத்தர் சிரிச்சா எப்படி நிலம் அதிரும் அப்படின்னா, அன்னைக்கு அணுகுண்டு சோதனைக்கு இந்திரா காந்தி வைத்த பெயர் புன்னகை புத்தர் அப்படிங்கிறது தான். புன்னகை புத்தர் அப்படிங்கிற பெயரை வச்சு அன்னைக்கு, அதாவது 1974ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் அணுகுண்டு சோதனையானது பொக்ரான் அப்படிங்கிற ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடத்தப்பட்டது. இந்தியாவையே திரும்பி பார்த்தார்கள் மொத்த நாடுகளும். அதன் பிறகு இந்தியா அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை, அமைதி ஒப்பந்தம் இதெல்லாம் இந்தியா கலந்துக்கிட்டே கையெழுத்திட்டாங்க. சில வருடங்கள் கடந்து போச்சு. அப்போ இந்தியா மேலே மற்ற நாடுகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்தியா கிட்ட உண்மையிலேயே அணு ஆயுதம் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம். இப்போ இந்தியாவோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கும்போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவை அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மீண்டும் ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தியாகணும்னு. அதற்கு தலைமை வகித்தவர் நமது நாட்டின் பெருமையான ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் அணு விஞ்ஞானியான ஆர் சிதம்பரம் ஆகியோர் தலைமையில் மீண்டும் இன்னொரு அணுகுண்டு சோதனை. இந்த முறை ஒரு அணுகுண்டு அல்ல, 5 அணுகுண்டுகள் தொடர்ந்து வெடிக்கப் போகுது. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அமைதி ஒப்பந்தத்தின்படி இனிமேல் யாருமே அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது, அணு ஆயுத சோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு உலக நாடுகள் மொத்தத்துக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்தியா அணு ஆயுத சோதனைக்கு தயாரானாங்க. அதே ராஜஸ்தான் பாலைவனத்தில் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல மீண்டும் அணு ஆயுத சோதனைக்கு தயாரானாங்க. ஆனால் இந்த முறை அமெரிக்காவின் செயற்கைக்கோள்கள், அமெரிக்காவின் உளவுத்துறை நம்மளுடைய பாலைவனமான பொக்ரான் பகுதியை அணுவா வேவு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த அணுகுண்டு சோதனை நடத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக பகல் நேரங்களில் இந்த அணு ஆயுத சோதனை நடத்த முடியாது. அதனால இரவில் மட்டும்தான் இந்த அணு ஆயுத சோதனையை, இந்த அணுகுண்டுகளை கொண்டு போய் நிலத்தடியில் புதைக்க முடியும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால பகல் முழுக்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் முதற்கொண்டு எல்லா விஞ்ஞானிகளும் ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி ராணுவ வீரர்கள் உடையணிந்து அங்கே தேவையான ஆராய்ச்சிகளை, தேவையான வேலைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இரவானதும் பாலைவனத்துக்குள்ள போறாங்க. அணுகுண்டுகள் புதைக்கப்படுது. மீண்டும் காலை விடுவதற்குள்ள அந்த பாலைவனமானது எப்படி இருந்ததோ அப்படியே பழையபடி மாற்றப்படுது. இப்படியே ஒவ்வொரு அணுகுண்டுகளாக புதைக்கப்படுது. 1998ஆம் ஆண்டு மே 11, மே 13 இந்த 3 நாட்களிலும் 5 அணுகுண்டுகள் வெடித்து சிதறுகின்றன. மீண்டும் இந்தியாவை மொத்த நாடுகளும் திரும்பி பார்க்கின்றன. உண்மையிலேயே இவங்களிடம் அணு ஆயுதம் இருக்கு, நம்ம யாரும் இந்தியாவை பகச்சிக்க கூடாது.